பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் அநேகரோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியத்தை நீர் அநேகளுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை கனம் பண்ணி ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கு ஒரு வார்த்தை, 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ரூபத்திலே நெருக்கங்கள் வருகிறதை பார்க்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் ஒரு நெருக்கம் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு நெருக்கம், அது ஒரு பண தேவையில் வருகிற நெருக்கமாக இருக்கலாம், சமாதான குறைவினால் வருகிற நெருக்கமாக இருக்கலாம், இல்லை வியாதிகள் பலவீனங்கள் மூலமாய் வருகிற ஒரு நெருக்கங்களாக இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலத்தில் வருகிற போராட்டங்கள் நிறைந்த ஒரு நெருக்கமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் பாதையிலே கடந்து போகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீர் என் தஞ்சமாக இருக்கிறேன். என் நெருக்கத்தின் நேரத்தில் நீர் எனக்கு தஞ்சமாக இருக்கிறேன். என்னை நடத்துகிறவராக இருக்கிறேன், என்னை சுமக்கிறவராக இருக்கிறேன், என்னை தப்புவிக்கிறவராக இருக்கிறேன், என் நெருக்கத்தை மாற்றி என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விடுகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது நம் நெருக்கங்கள் மாறும். ஆம் தேவ பிள்ளையே, நெருக்கப்படுகிற நேரங்களிலே அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். அவருக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ளும் போது எந்த நெருக்கங்களும் நம்மை வீழ்த்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற பாஸ்டர், வெளியே சொல்ல முடியல, என் இருதயம் உடைந்து போயிருக்கிறது, என் கண்கள் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, தாங்க முடியாத ஒரு நெருக்கம், நான் என்ன செய்வது? ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்துருங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, என் நெருக்கத்தில் நீரே என் தஞ்சமாக இருக்கிறீர், உடைய பாதத்தை பிடித்துக்கொடு என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய தஞ்சமாக இருக்கிற அவருக்குள்ளே ஓடி வந்து இளைப்பாருங்கள். உங்கள் நெருக்கங்களை கர்த்தர் மாற செய்வார், உங்கள் துக்கங்களை கர்த்தர் மாற செய்வார். நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வேதனைகளுக்கு அவர் உங்களை ஆற்றி தேய்ச்சி அரவணைத்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நெருக்கப்படுகிற காலங்களிலே நீரே எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.